அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான தொழில் எது? எந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் படிப்படியாக வெற்றி பெற முடியும்? எந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் எந்த மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கணும், இந்த தொழில் ரீதியாக நீங்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் என்ன, எந்த கடவுளை வணங்கலாம் அப்படிங்கிறதையும், இந்த கடவுளை வணங்கிட்டு நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக முழுமையாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் சித்தூர் கனிப்பாக்கம் விநாயகரை வணங்கிட்டு தொழிலை தொடங்கினீங்கன்னா உங்களுடைய தொழில் எப்பயுமே விருத்தி ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலை சிறந்த குணத்துடனும் மற்றவர்களை எளிமையாக ஈர்க்கும் தன்மையும் வாய்ந்தவங்க. சிம்ம ராசிக்காரங்க சூரியனை அதிபதியாக வருவதனால கடும் கோபக்காரராகவும் கடும் உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த தொழிலெல்லாம் செய்யலாம், எந்த காரியத்தையும் தனித்து நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு ஆர்வம் கொண்டவங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. முதன்மை செயல் அதிகாரியாக ஆகணும். எல்லா இடத்துலையுமே மேல் அதிகாரியாக முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வடிவமைப்பாளர், சுயதொழில் செய்கிறது, அரசியலில் ஈடுபடுறது இதெல்லாம் அவங்களுக்கு சிறந்து விளங்குவாங்க. இந்த தொழிலெலாம் அவங்களுக்கு ரொம்ப ஏற்றமான தொழிலாக தான் அமையும். ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழிலில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. நம்ம மாதிரி யூடியூப் சேனலில் நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெசேஜ் தான் மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒருவர் அனுப்பின மெசேஜ் தான் போட்டிருக்கேன். அவர் ரொம்ப நாளாக மாட்டி தவிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பிரச்சனையை பவன் நம்பூதிரிக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பரிகாரத்தை செய்ததுனால அவருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கூடிய விரைவில் விடுபட்டதாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் அவர்கிட்ட பயன்பெறணுமா? மேலே ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையும் ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. வடிவமைப்பாளர் தொழிலும் சுய தொழிலும் உங்களுக்கு ஒத்துப்போகும். அதே மாதிரி அரசியல் போன்ற துறைகளும் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மோட்டார் தொடர்பான தொழிலையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களை கொண்டு செல்லும். அதேமாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை உங்களால் பெற முடியும். வெள்ளி, தங்கம் இந்த தொழிலையும் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த தொழிலில் செய்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வியாபாரம், ஜவுளி பொருள்கள், அது விற்பனை தொழில்கள் இந்த தொழிலையும் உங்களால் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் பெட்ரோல் பங்கு வைக்கிறது, இரும்பு தொழிற்சாலைகளில் செய்கிறது, இரும்பு சம்மந்தமான வேலைகள், வெல்டிங் பற்ற வைக்கிறது, அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில் கம்பெனி வைக்கிறது இந்த தொழிலையும் நல்ல ஒரு லாபம் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த தொழிலையும் நல்ல ஒரு லாபம் உங்களால் பெற முடியும். விமானம் மற்றும் ரயில் டிக்கெட் புக் செய்வது இந்த இதழையும் உங்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் தனித்து ரியல் எஸ்டேட் தொழிலெலாம் செய்தாங்கன்னா பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தனித்துவமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கொஞ்சம் ஈடுபடுறத அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. கூட்டு தொழில் ரியல் எஸ்டேட் செய்கிறதுனால நல்ல ஒரு லாபம் உங்களால் பெற முடியும். அதே மாதிரி லாட்ரி சீட்டு, ரேஸ் இந்த மாதிரி சூதாட்ட வேலைகள்லாம் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இதிலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதிலெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த தொழிலெல்லாம் செய்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதிலெல்லாம் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிக்கோங்க.
ஆகவே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எந்த தொழில் செய்தாலும் அதில் நிச்சயமாக கடுமையாக உழைத்து வெறித்தனமாக உழைத்து அதில் வெற்றி பெறக்கூடியங்க. கனிமம் கல் தொடர்பான வேலைகள்லாம் ஈடுபடுறதுனால நிறைய லாபம் கிடைக்கும். அதே மாதிரி செங்கல் வியாபாரம், அந்த மாதிரி காயில் போடுற மோதிர கற்கள் இருக்கு இல்லையா, அந்த கற்கள் வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழிலாக தான் அமைந்திருக்கு. தனது விருப்பத்தையும் தொழிலையும் தனித்தனியாக வைத்திருப்பாங்க. தொழில் வேறு, என்னோட விருப்பம் வேறு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். விளையாட்டுத்துறையும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி நீதித்துறையில் வழக்கறிஞர், ஜட்ஜ், இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. பணம் புழக்கம் அதிகம் இருக்கும் இடத்துலையும் வேலை செய்கிறதும் கொஞ்சம் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். எப்போது தேவைப்பட்டாலும் இவர்களுக்கு பணம் கிடைத்துவிடும். அதே மாதிரி பணம் எப்பயுமே செலவழிக்கிறதுல பயப்படுவாங்க. செலவு அதிகமாக செய்ய மாட்டாங்க. செலவு ஏற்பட்டாலுமே அதை நினைத்து அதிகமாக கவலை கொள்கிறவங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு நிதித்துறை, நகை வியாபாரி, விதை விற்பனையாளர், தோல் பொருட்கள் உற்பத்தியாளர் மற்றும் நுண்ணறிவு எதிர்ப்பி மருத்துவ உற்பத்தியாளர், பள்ளி கல்லூரி மேலாளர், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. இது சம்பந்தமான படிப்புகளை படிக்கிறதும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மேலாண்மை ஆலோசகர், இந்த படிப்பும் தேர்ந்தெடுக்கிறதும் உங்களுக்கு நல்லது. மருந்தாளர், சமூக சேவகர், இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால உங்களால் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சொந்த தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். சொந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. இரும்பு சம்பந்தமான தொழிலில் செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த மாணவர்களுக்கு ஏற்றமான படிப்பு அப்படின்னு பார்த்தா மின்னியல் சம்பந்தமான படிப்பெல்லாம் படிக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களை கொண்டு செல்லும். சட்டம் சம்பந்தமான படிப்பும் உங்களுக்கு ஏற்றமான படிப்பாக தான் இருக்கும். அரசியல் சார்ந்த படிப்புகளும் தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மேலும் இந்த மாதிரி படிப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. என்பது என்ன, கடவுள் இருக்கிறாரா இல்லையா போன்ற கேள்வியெல்லாம் உருவாக்கி தேடலையே தூங்கும் ஞானக்காரன் கேது. இவர் மகர நட்சத்திரத்தை ஆளுகிறார். சிம்ம ராசியில் கூட்டில் இருப்பதனால சிம்ம ராசியின் அதிபதியாக சூரியனும் கேதுவும் வலிமையோடு இந்த நட்சத்திரத்தை ஆட்சி செய்கிறாங்க. இதனால் இதை சூட்சமமான புத்தியோடு சேர்ந்த ஆளுமை இருக்கும். எதையுமே தைரியமாக அணுகுவாங்க. மகம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் அதிபதி செவ்வாய், இவரோடு ராசி அதிபதி சூரியனும் நட்சத்திர தலைவராக கேதுவும் ஆளுகிறாங்க. இப்படி 2 கிரகங்கள் ஒன்றாக இருப்பதனால கல்வியில் நல்ல ஒரு அடித்தளம் அமையும். மிகச்சிறந்த பள்ளியில் படிக்க முடியும். 6 வயது வரையே கேது தசை நடக்கிறதுனால அப்போது மட்டும்தான் கொஞ்சம் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஏற்படும். 7 வயதுலேருந்து 26 வயது வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் திசை நடைபெறும். தோற்றப்பொலிவும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி படிப்பில் கவனமாக இருந்தாலும் கலைகளில் அதிக நாட்டம் இருக்கும். இந்த நல்ல மாற்றம் உங்களுக்கு அது வரைக்கும் கூச்சமும் தடுமாற்றமும் இருக்கும். பள்ளியில் எந்த போட்டி நடந்தாலும் அதில் பங்கேற்பீங்க. முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் எடுத்தால் இந்த படிப்பெல்லாம் எடுத்து படிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும். அதே மாதிரி மேற்படிப்பில் 10th அப்புறம் மேல் படிப்பு படிக்கிறீங்க. விலங்கியல், தத்துவவியல், வரலாற்றுத்துறை இதெல்லாம் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி பிகாம் படிப்பதை விட இவர்கள் பிபிஏ படிப்பது நல்லது. மருத்துவத்தில் 2ஆம் பாதத்தின் அதிபதி சுக்கிரன். பொதுவாகவே கேது சொந்த ஜாதகத்தில் நன்றாக இல்லாத பட்சத்தில் பிறக்கும்போது வரும் கேது தசை ஏதேனும் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும். 4 வயது வரை இப்படி தான் இருக்கும். 5 வயதுலேருந்து 24 வயது வரை சுக்கிரன் தசை நடைபெறும். முதல் பாதத்தை விட பெரிய அளவிலான நன்மைகள் சுக்கிரன் செய்வார்.
பாட்டு, நடனம், இசை இந்த துறையெல்லாம் உங்களுக்கு ஏற்றமான துறை. 25லேருந்து 30 வரையிலும் சூரிய தசை வருவதனால அதற்கு முன்னதாகவே கல்வியில் பெரும் பகுதியை முடித்து விடுவது நல்லது. கல்லூரி, தாவரவியல், பயோடெக்னாலஜி இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்றமான படிப்பாக அமையும். தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.